அருணகிரிநாதர் அருளிய இருமல ரோகம் என்று துவங்கும் பாடலை பார்க்கலாம். இருமலு ரோக முயலகன் வாத மெரிகுண நாசி விடமேனி ரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே வெறுவை ரீளை எரிகுலை சூளை பெருவலி வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறு மெனைநலி யாதபடியுன தாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி யசுரர்ப தாதி மடிய அநேக இசைபாடி வருமொரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்த்தி தருதிருமாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. அருணகிரிநாதர் பல்வேறு விதமான நோய்களிலிருந்து தன்னை விடுவித்து முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ளும் வரத்தை அருளுமாறு வேண்டுகிறார். இருமலு ரோக முயலகன் வாத மெரிகுண நாசி விடமேனி என்ற வரியில் இருமல் நோய், முயலகன் நோய், வாத நோய் வகை, எரிச்சல் தரும் நாசி சம்பந்தமான நோய்கள் மற்றும் விஷம் போன்ற கூடிய நோய்கள் நீங்க வேண்டும் என்கிறார். விடமேனி என்பது விடமே நீங்கு, அதாவது விஷமே நீ விலகிப்போ என்று முருகனை வேண்டுகிறார். ரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை ஈவையோடு என்ற வரியில் ஈரிழிவு நோய், தொடர்ச்சியான தலைவலி, இரத்த சோகை மற்றும் கழுத்தில் வரும் மாலை போன்ற நோய்கள், கழலை இவை அனைத்தும் ஒழிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெருவயிர் ஈழை எரிகுலை சூளை பெருவலி வேறு முளநோய்கள் என்ற வரியில் பெருத்த வயிறு, வயிறு சம்பந்தமான நோய்கள், ஈழை சளி, வயிற்றில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் குத்தல் வலி, சூளை மற்றும் இவை போன்ற மற்ற கொடிய நோய்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று முருகனை வேண்டுகிறார். பிறவிகள் தோறும் மெனைநலி யாதபடியுன தாள்கள் அருள்வாயே என்ற வரியில் பிறவிதோறும் என்னை துன்புறுத்தாத வண்ணம் உனது திருவடிகளை பற்றி கொள்ளும் அருளை எனக்கு வழங்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் சரணாகதி அடைகிறார். அடுத்த 4 வரிகள் முருகப்பெருமானின் வீரத்தையும் கருணையையும் போற்றுகின்றன. வருமொரு கோடி அசுரர் தாதி மடியா நேக இசைப்பாடி என்பது கோடிக்கணக்கான அசுரர்கள் முருகனின் பாடலை கேட்டு மடியும்படி செய்தவனே என்று புகழ்கிறார். வருமொரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே என்பது ஒரு காலத்தில் வைரவர் நடனமாட தனது கூர்மையான ஒளிவீசும் வேலை எய்தவனே என்று முருகனின் ஆற்றலை வியக்கிறார். தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்த்தி தருதிருமாதின் மணவாளா என்ற வரியில் நிழல் தரும் மரங்களின் கீழ் வீற்றிருப்பவனே, மேகத்தை வாகனமாக உடையவனே, செல்வத்தை வழங்கும் திருமகளின் மணவாளனே என்று முருகனை துதிக்கிறார். சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே என்ற இறுதி வரியில் ஈர் நிறைந்த பூமியின் நடுவில் சிறப்புடன் விளங்குபவனே, அமைதியான திருத்தணி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகனே என்று அருணகிரிநாதர் முடிக்கிறார். இந்த பாடல் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை பெற்று முருகனின் திருவடியை அடைய வேண்டும் என்ற பக்தியின் இயக்கத்தையும் முருகனின் வீரத்தையும் கருணையையும் போற்றும் ஒரு வேண்டுதல் பாடலாகும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.